be pleasing unto you, Lord. Remove all the abominations from my heart. Remove every walk and ways and thoughts that are displeasing in thy sight. Let me associate myself with the cross. Hallelujah. Thank you, Lord Jesus. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. At the cross, where I first saw God, and the burdens of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received my sight, and now I am happy all the day. Hallelujah. Praise the Lord. இந்த சிலுவையிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டால் நம்முடைய ஐடென்டிட்டி என்கிற சொல்லுகிற காரியம் அந்த சிலுவையோடு அறையப்பட்டால் அந்த கொல்கொதா மலை மீட்டிலே எப்படி அது ஒரு மண்டை ஓடுன்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். மண்டை ஓடு பார்த்தா அதுல ஏதாவது ரூபம் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. அதுல கண்கள் இல்லை, கண்கள் நிச்சயம் இல்லை, அதாவது விரும்பத்தக்க ரூபமே இல்லை. அது யாரோட மண்டையோடும் தெரியாது. இட் இஸ் a place of skull. Praise the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கேடு நமக்காக அடைந்தார். நாம் கொல்கொதா மலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் அப்பா, இந்த சிலுவையிலே என் ஆசை இச்சைகளை நான் அறைந்து விடுகிறேன். Lord, I am crucified to the world and the world is crucified to me. If you can come to that stage, praise the Lord, you can no longer be identified by the world. World உன்னை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இந்த கிராஸ்ல உன்னை அறைய ஒப்பு கொடுத்தால் அங்கே கண்களின் நிச்சயம் இல்லை, காதுகளுக்கு அந்த காதோ வாயோ மற்ற எந்த பாகமோ அங்கே கண்டுபிடிக்க முடியாது. அது கொல்கதா கபாலஸ்தலம். அப்படிதான் உடைய பழைய மனுஷன் அங்கே அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவனை திரும்ப ஐடென்டிஃபையே பண்ண முடியக்கூடாத அளவுக்கு அவன் அங்கே அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர்